தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்பு உறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுக்குள்ளே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இறை உறவுகளே, மீண்டும் ஒரு நல்ல நாளிலே ஆண்டவருடைய சன்னிதானத்திலே அவருக்கு பலி ஒப்பு கொடுப்பதற்காக வந்திருக்கின்றோம். இந்த பொன்னான காலத்திலே ஆண்டவருடைய இரக்கத்தையும் அருளையும் அனுபவிக்கின்ற இந்த தவக்காலத்திலே நாங்கள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த நேரத்திலே தொடர்ந்து எங்களுடைய குறை குற்றங்களோடு இயலாமைகளோடு பாவம் நிறைந்த வாழ்க்கையோடு ஆண்டவர் முன்னிலையிலே நாங்கள் சரணடைவோம். எங்கள் மீது அளவில்லாத பாசமும் இரக்கமும் கொண்ட ஆண்டவர் அந்த கல்வாரியிலே சிந்திய அந்த இரத்தத்தினாலே எங்களுடைய பாவக்கரைகளையெல்லாம் கழுவி தூய்மைப்படுத்தும்படியாகவும் விசேட விதமாக இன்றைய நாளிலே இந்த திருப்பலியிலே நாங்கள் கலந்து கொள்வதற்கு எங்களை தகுதியுடையவராக மாற்றும்படியாகவும் இறை இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வாழ்ந்தவரும் புனிதரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம்முடைய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள் குற்றங்குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் வலுவின்மையை இரக்கத்துடன் கண்ணோக்கி அருளும். மாட்சிக்குரிய உமது வலக்கையை நீட்டி எங்களை பாதுகாத்தருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றைப்பில் ஒரே சர்வேஸ்வரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது: உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டிக்காட்டி குற்றம் சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். இருண்ட உன் நிலை நண்பகல் போல் ஆகும். ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழிநடத்துவார். வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார். உன் எலும்புகளை வலிமையாக்குவார். நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பாய். உன் மக்கள் பண்டை நாளிலிருந்து பாழடைந்து கிடப்பவற்றை கட்டி எழுப்புவார். தலைமுறை தலைமுறையாக உள்ள அடித்தளங்களின் மேல் கட்டி எழுப்புவாய். தகர்ந்த மதிலை திரும்ப கட்டுபவன் என்றும் குடியிருப்பதற்கு தெருக்களை சீர்படுத்துபவன் என்றும் பெயர் பெறுவாய். ஓய்வு நாளின் முறைமைகளினின்றி விளங்கி செல்லாது என் புனித நாளில் உன் விருப்பம் போல் செய்யாதிருந்து ஓய்வு நாள் மகிழ்ச்சியின் நாள் என்றும் ஆண்டவரின் மேன்மைமிகு புனித நாள் எனவும் சொல்லி அதற்கு மதிப்பு தந்து உன் சொந்த வழிகளில் செல்லவோ
உன் சொந்த ஆதாயத்தை நாடவோ வெற்று பேச்சுக்களை பேசவோ செய்யாதிருந்தால் அப்பொழுது ஆண்டவருக்கு ஊழியம் புரியும் மகிழ்ச்சியை பெறுவாய். நானோ மண்ணுலகின் உயர்விடங்களில் உன்னை வலம் வரச் செய்வேன். உன் மூதாதையாகிய யாக்கோபின் உரிமை சொத்தின் மூலம் உனக்கு உணவளிப்பேன். ஆண்டவரின் வாய் இதை உரைத்தது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதில். ஆண்டவரே, உமது வழியை எனக்கு கற்பியும். ஆண்டவரே, உமது வழியை எனக்கு கற்பியும். ஆண்டவரே, எனக்கு செவி சாய்த்து பதில் அளியும். ஏனெனில் நான் எளியவன் வறியவன். என் உயிரை காத்தருளும். ஏனெனில் நான் உம்மீது பற்றுடையவன். ஊழியனை காத்தருளும். நீரே என் கடவுள். நான் உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ளேன். ஆண்டவரே, உமது வழியை எனக்கு கற்பியும். என் தலைவரே, என்மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் நான் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். அடியானின் மனதை மகிழச் செய்யும். என் தலைவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரே, உமது வழியை எனக்கு கற்பியும். ஏனெனில் என் தலைவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர், உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பிறன்பு காட்டுபவர். ஆண்டவரே, என் வேண்டுதலுக்கு செவி கொடும். உதவியை நாடும் என் குரலை கேட்டருளும். ஆண்டவரே, உமது வழியை எனக்கு கற்பியும். மகிமையும் புகழ்ச்சியும் இறைவனே உமக்கே. மகிமையும் புகழ்ச்சியும் இறைவனே உமக்கே. தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பம் அன்று. ஆனால் அத்தீயோர் தம் வழிகள் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் என்கிறார் ஆண்டவர். மகிமையும் புகழ்ச்சியும் இறைவனே உமக்கே. மகிமையும் புகழ்ச்சியும் இறைவனே உமக்கே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு சுங்க சாவடியில் அமர்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய வரி தண்டுபவர் ஒருவரை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். இந்த லேவி தம் வீட்டில் அவருக்கு ஒரு பெரிய விருந்து அளித்தார். வரி தண்டுபவர்களும் மற்றவர்களும் பெருந்திரளாய் அவர்களோடு பந்தியில் அமர்ந்திருந்தார்கள். பரிசேயர்களும் அவர்களை சேர்ந்த மறைநூல் அறிஞர்களும் முணுமுணுத்து இயேசுவின் சீடரிடம், வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து நீங்கள் உண்பதும் குடிப்பதும் ஏன் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நோயற்றவர்களுக்கு அல்ல, நோயற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே மனம் மாற அழைக்க வந்தேன் என்றார். இது வாழ்வளிக்கும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்து இயேசுக்குள்ளே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, உறவுகளே, மீண்டும் ஒரு அருமையான காலத்தை இறைவன் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். நாங்கள் ஒவ்வொருவரும் பாவிகள், பாவம் செய்யக்கூடியவர்கள். இவ்வாறு பாவம் செய்கின்ற பொழுது ஆண்டவரிடமிருந்து விலகி தூரச் செல்ல நாங்கள் எத்தனிக்கப்படுகின்றோம். ஆனால் இந்த தவக்காலம் 40 நாட்கள் நாங்கள் ஆண்டவரிடம் மீண்டும் திரும்பி வருவதற்கு, அவரோடு ஒன்றிணைப்பதற்கு எங்களுக்கு இறைவன் கொடுக்கின்ற இந்த சந்தர்ப்பம். இதை நாங்கள் சரியாக பயன்படுத்துகின்ற பொழுது இதனுடைய பயன்கள், பலன்கள் எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் நிறைவாக கிடைக்கும் என்பதை இன்றைய நாளிலே முதல் வாசகம் எங்களுக்கு சுட்டி காட்டுகின்றது. இந்த எசாயா புத்தகத்திலே நாங்கள் பார்க்கின்ற முதலாம் வாசகத்திலே, இந்த காலங்களிலே நாங்கள் இதையெல்லாம் விட்டு விடுகின்ற பொழுது என்னென்ன நன்மைத்தனங்கள் எங்களுக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதை இன்றைய திட்ட தெளிவாக சுட்டி காட்டுகின்றார். உங்களுடைய நுகத்தை அகற்றி விடுங்கள். நுகம் என்பது எங்களுடைய பாவம், பாவத்தின் சுமை. இதை நீங்கள் இறக்கி வையுங்கள், ஆண்டவரிடம் கொண்டு கொடுங்கள். ஆண்டவர் எதற்காகத்தான் வந்திருக்கின்றார், எதற்காகத்தான் பாடுபடுகின்றார், துன்பப்படுகின்றார், சிலுவையில் அறையப்பட்டார், எங்களுடைய பாவங்களை போக்குவதற்காக. எனவே எங்களுடைய பாவங்களை நாங்கள் இறக்கி வைக்கின்ற பொழுது இந்த காலங்களிலே பொய்யான வார்த்தைகள், பொல்லாத வார்த்தைகள் எங்களுடைய வாயிலிருந்து வராத பொழுது, நல்லவற்றை செய்கின்ற பொழுது, ஏழை எளியவர்களோடு எங்களிடம் இருக்கின்றதை பகிர்ந்து கொடுக்கின்ற பொழுது என்ன எங்களுக்கு நன்மைத்தனம் கிடைக்கும் என்று சொன்னால், முதலாவது எங்களுடைய வாழ்க்கையிலே ஒளி தோன்றும் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை சொல்கிறது. இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும் என்று சொல்லப்படுகிறது. இருண்ட உன் நிலை நண்பகல் போலாகும் என்று சொல்கிறது. நண்பகல் போல நீ ஒளிந்திருப்பாய் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அது மட்டுமல்லாது, இவ்வாறு நாங்கள் செய்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கை நீர் பாய்ந்த தோட்டம் போல எப்பவுமே பசுமையாக இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. எங்களுடைய பாவங்களிலிருந்து, பாவக்கரைகளிலிருந்து எப்பொழுது நாங்கள் விலகி செல்கின்றோமோ, எப்பொழுது நாங்கள் அதற்றையெல்லாம் அந்த நுகத்தை இறக்கி வைக்கிறோமோ, ஆண்டவருடைய தன்னிதானத்தில் இறக்கி வைக்கிறோமோ, அப்பொழுது எங்களுடைய வாழ்க்கை பசுமை நிறைந்ததாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாது ஒருபோதும் வற்றாத நீரூற்று போல இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எனக்கு அன்பான உறவுகளே, இந்த அருமையான காலம் நாங்கள் செய்கின்ற பாவத்தின் கனத்தை விட ஆண்டவருடைய இரக்கம் பெருசு என்ற நம்பிக்கையிலே நாங்கள் இந்த காலத்தின் தவக்காலத்திலே நாங்கள் நடப்போம். நிச்சயமாக பாவிகளை வெறுத்து ஒதுக்குற ஆண்டவர் கிடையாது. நாங்கள் வச்சுக்கிற ஆண்டவர், நாங்கள் வழிபடுகின்ற ஆண்டவர் எங்களுடைய பாவங்களை வெறுப்பாரை ஒழிய நாங்கள் பாவிகள் ஒரு நாள் வெறுக்கிறவர் கிடையாது. நாங்கள் மனம் திரும்பி ஓடி வருகின்ற பொழுது ஆண்டவர் எங்களை கட்டி அணைத்து அவர் முத்தமிடுகின்றவராக இருக்கின்றார். அது மட்டுமில்லை, எங்களுடைய பாவங்களை அவரிடம் இறக்கி விடுகின்ற பொழுது அவர் எங்களுக்கு தாராளமான ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றார். நாங்கள் ஒளி நிறைந்த மக்களாக வாழுவோம். பசுமையாக எங்களுடைய வாழ்க்கை மாறும். கனி கொடுக்கின்ற மக்களாக நாங்கள் மாறுவோம். இந்த வாழ்க்கையை நிறைவாக அனுபவித்தவர் தான் இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்ற இந்த லேவி என்கின்ற மத்தேயு. லேவி என்கின்ற மத்தேயுவை ஆண்டவர் பார்த்து, நீ என் பின்னே வா, உன்னுடைய பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு என் பின்னே வா என்று சொல்லுகின்ற பொழுது அவன் எல்லாத்தையும் விட்டுவிட்டு அவனுடைய நுகத்தை இறக்கி வைத்துவிட்டு ஆண்டவர் பின்னாலே ஓடும் பொழுது பெரிய விருந்து கொடுக்கிற அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு அவனுடைய வாழ்க்கையில் நடக்கிறது. இதே நிகழ்வு, இதே சந்தர்ப்பம் நாங்களும் ஒரு நாள் அனுபவிப்போம். எங்களுடைய நுகங்களை இறக்கி வைத்துவிட்டு ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற இந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ மீச்சிருக்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கையும் பசுமை நிறைந்ததாக, ஒளி நிறைந்ததாக, கனி கொடுக்கின்ற வாழ்க்கையாக மாறும். எனவே தொடர்ந்து இந்த பலி ஊடாக இறைவரம் கேட்போம். எங்களுடைய குறைகுற்றங்கள், எங்களுடைய பாவம் நிறைந்த வாழ்க்கை, எங்களுடைய நுகத்தை இறக்கி வைப்பதற்கு இறைவன் எங்களுக்கு அருள் கொடுக்கும்படியாக மன்றாடுவோம். தந்தை, மகன், தூயாவின் பேராலே ஆமென்.
ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டுள்ளோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்ம பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. உறவுகளே, நாம் எல்லோரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இப்பலியானது எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருளமை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தூய்மை அடைந்து உமக்கு மிகவும் ஏற்புடைய எங்கள் மனதை காணிக்கையாக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது பேரருளாலும் நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறை பொருட்களை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கின்றீர். அதனால் பக்தி உள்ள வேண்டல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மென்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிர் அளிக்கும் மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்குரிய அருளை நிறைவாக பெற செய்கின்றேன். ஆகவே வானதுதர் முதன்மை வானதுதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணைகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவும் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கின்ற அப்பத்தையும் மீட்பை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேணுமென மெய்த்தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அதை திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் மெல்கம் ரஞ்சித், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையே, உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துகில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோலியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசேபாஸ் மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருளுமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் விண்ணக தந்தையை நோக்கி செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்களில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாகும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். மனவழிதோ ஜேசு, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்க வந்தவர்.
இச்செம்மறின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமீன். சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை அரவணைத்திடும் இறைவா. உன் சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை அரவணைத்திடும் இறைவா. அந்த இருளிலும் ஒளி சுடரும், விண்தணலிலும் மனம் குளிரும். அந்த இருளிலும் ஒளி சுடரும், விண்தணலிலும் மனம் குளிரும். உன் கண்களின் இமை போல் எந்நாளும் என்னை காத்திடுமே இறைவா. உன் கண்களின் இமை போல் எந்நாளும் என்னை காத்திடுமே இறைவா. பாவங்கள் சுமையாயிருந்தும் உன் மன்னிப்பில் பனி போல் கரையும். பாவங்கள் சுமையாயிருந்தும் உன் மன்னிப்பில் பனி போல் கரையும். கருணையின் மழையில் நனைந்தால் என் ஆலயம் புனிதம் அடையும். கருணையின் மழையில் நனைந்தால் என் ஆலயம் புனிதம் அடையும். உன் சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை அரவணைத்திடும் இறைவா. உன் சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை அரவணைத்திடும் இறைவா. ஆண்டவருக்கு நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக வாழ்வின் கொடைகளால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இம்மையில் நாங்கள் கொண்டாடும் மறை நிகழ்வுகள் எங்கள் நிலை வாழ்வுக்கு உதவுவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து காப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
அன்பான உறவுகளே, இந்த திருப்பலியை ஒலிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளாலும் செபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறை ஆசீர் நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர்தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. வேடிக்கை உலக